நேற்றைய தினம் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்த அரசாங்கத்தினுடைய வருவாய் 3,31,568 கோடி. அரசாங்கத்துடைய மொத்த செலவு 3,73,201 கோடி. வருவாய் பற்றாக்குறை 42,000 கோடி. இதுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணம். 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் நிதி மேலாண்மை சரி செய்வதற்காக நிபுணர் குழு அமைக்கணும்னு சொன்னாங்க. அதை அமைச்சாங்க. அந்த நிபுணர் குழு என்ன பணி செய்து அதனுடைய அறிக்கை தாக்கல் செய்தார்களா? அந்த அறிக்கையில் என்னென்ன சுட்டி காட்டியிருக்கின்றார்கள்? அதையெல்லாம் எதுவுமே இது வரைக்கும் வெளியிடலை. நான் பல முறை கேட்டுட்டேன், வெள்ளை அறிக்கை வேணும்னு சொல்லி அதெல்லாம் வெளியிடலை. இந்த குழு அமைச்ச பிறகு தான் அதிகமாக கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த ஆண்டு 25-26ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 1,05,000 கோடி கடன் வாங்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த அரசாங்கனுடைய வேடிக்கை என்னென்னா, இப்போ அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் கடன் வாங்கித்தான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடுது. எல்லா பத்திரிகை ஊடகத்திலையும் நீங்கள் தெரிவிச்சிட்டீங்க. இருந்தாலும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன். இந்த அரசாங்கம் இன்றைக்கு கடனிலே முழுகி கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு எந்த ஒரு திட்டத்தை அறிவித்தாலும் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் கடனை பெற்றுத்தான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இதுதான் இந்த அரசுடைய நிலை. இப்படிப்பட்ட அவல நிலையை இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கின்றது.